திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா, நம்ம கார்ல, டூ வீலர்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க பொன்மொழி போல, தீமைக்கும் நன்மை செய் அப்படின்னு. அவன் செய்யறானோ இல்லையோ அது எழுதியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது யாருங்க அப்படி தீமைக்கும் நன்மை செய்தவங்க அப்படின்னா, அவங்க யாரை சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம அப்படி செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்றாங்க. அவன் செய்ய மாட்டான், மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி எழுதி வச்சிருப்பான் வாசகம் மட்டும். அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நாம ஒரு ஆராய்ச்சி பண்றப்ப நம்ம நாயன்மார் தான் வராங்க. நாம பார்க்கலாம், தீமைக்கும் நன்மை செய்தவர் நம்ம நாயன்மார் இருக்காங்க. அதுல முதலாவதுவர் நாம் பார்க்கலாம். நிறைய இருக்காங்க. எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனார், எம்பெருமான் ஏனாதிநாத நாயனார், இந்த மாதிரி நாம பார்க்கிறோம். ஆனா நாம இப்ப பார்க்கக்கூடிய பரமாச்சாரியார் யாருன்னா, உண்மையாலுமே தீமைக்கு நன்மை செய்தவருங்க. எப்படி அப்படின்னா, அதாவது பல்லவ மன்னன் சமணச்சார்புடையவன், சொல்ல முடியாத துன்பத்தை செய்தான் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார். கோதில் மொழி கொற்றவனாருங்க அவரு. அப்படிப்பட்டவருக்கு முதல்ல என்ன பண்ணனான்னா, சுண்ணாம்பு சூளையிலிட்டான், நஞ்சு கலந்த அமுது கொடுத்தான், மத யானையை ஏவினான், கல்லுல கட்டி கடல்ல போட்டான். இப்படி எல்லா துன்பமும் இந்த நாளுமே பார்த்தீங்கன்னா கொடிய துன்பம் செய்தான். இந்த நாளிலிருந்து ஒன்னில் கூட தப்பிக்க முடியாது. அப்படி இருந்தும் திருத்தொண்டின் உரைப்பால வென்றவர் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார். இந்த திருத்தொண்டின் உரைப்பினால வெற்றி பெற்றாரு. இந்த பல்லவ மன்னன் சமணச்சார்பு உடையவன் இவ்வளவு துன்பம் செய்தான். அவன் எங்க போய் உழுவுவான் அப்படின்னா, நரகத்துல போய் உழுவுவாங்க. அது உறுதியா தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதுக்கு ஒரு இடம், எம்பெருமான் மூர்த்தி நாயனார் திருப்புராணத்துல கர்நாடக மன்னன் போய் நரகத்துல உளுந்தான் அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பல்லவ மன்னனும் போய் நரகத்துலதான் உழுகணும், தான் விதி. ஆனா அந்த விதியை மாத்துறாருங்க திருநாவுக்கரசு நாயனார். ஏன்னா கருணை நாவர் சொல்லவா அவரு எப்படி மாத்துறாருன்னா, இத்தனை துன்பத்தை பண்ணி திரும்பி ஒரே முறை திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவடியில விழுந்து வணங்கி சைவன் ஆயிட்டாங்க. சைவன் ஆன உடனே அவன் நரகத்துல போய் விழ வேண்டியவன திருநாவுக்கரசு நாயனார் பாருங்க, எந்த கோபமும் படல. அவரு எம்பெருமான் கோயில் மொழி கொற்றவனார் கோபப்படல. இத்தனை துன்பம் செய்தவன ஒரு இடத்துல கூட கோபப்படலைங்க. பெரிய புராணத்துல எம்பெருமான் அப்பர பெருமான் கோபப்பட்டதா எந்த இடத்துலயும் இருக்காது. அதான் கருணை நாவரசு. அப்படிப்பட்ட கர்நாடக மன்னனை எப்படி நாம மூர்த்தி நாயனார் புராணத்துல போய் நரகத்துல விழுந்தானோ, அது போல இந்த பல்லவ மன்னனும் நரகத்துல விழ வேண்டியவன தன்னுடைய திருவடி விழுந்ததுக்காக மலவிடையோன் தாள் அடைய செய்தாருங்க திருநாவுக்கரசர். போய் சாமியுடைய திருவடி அடைந்தான். ஆனா இவன் விதிப்படி நரகத்துக்கு போக வேண்டியவன். ஆனா மலவிடையோன் தாளை போய் அடைய செய்தார். பாடல்: புல்லறிவிற் சமணர்க்காக புல்லாங்கு புரிந்தொழுகும் பல்லவனும் தன்னுடைய பலவினை பாசம் பரிய அல்லலொழிந்து அங்கு எய்தி ஆண்ட அரசினை பணிந்து வல்லமன்னர் தம்மை நீத்து மலவிடையோன் தாள் அடைந்தான் அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அதாவது ஆண்ட அரசனை பணிந்தான். பணிந்ததுக்காக பரிசா சிவபெருமான் தன்னுடைய திருவடியை கொடுத்துட்டாருங்க. அப்ப ஆண்ட அரச நம்ம பணிந்தோம்னா நாம எவ்வளவு தீமை செய்திருந்தாலும் நாம நல்லவனா மாறலாம். அப்படி நல்லவனா மாறது மட்டும் இல்ல, மலவிடையோன் தாளும் அடையலாம் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரியுது. அதான் தீமைக்கும் நன்மை செய்தாரு திருநாவுக்கரசர். திருச்சிற்றம்பலம்.